பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார், சற்று நேரம் தியானிப்போம். பாருங்கள், இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ளவர்களுக்காக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்கள், அவங்களுக்கு இந்த நிருபத்தின் மூலமாக இந்த நிருபத்தின் மூலமாக துக்கம் உண்டார காரியங்களாக இருந்த போதிலும் அது கொஞ்சம் துக்கமாக இருந்தாலும் அது மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்போ நான் அதுக்காக மனஸ்தாபப்படலை. ஏன்னா அந்த துக்கம் நன்மைக்கு எதுவாக நான் இப்போ அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். நீங்கள் துக்கப்பட்டதுக்காக இல்லை, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதுனாலே இந்த நிருபத்தை வாசித்து உங்கள் இருதயம் தொடப்பட்டு அதனாலே நீங்கள் அந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கிற துக்கப்பட்டதுனால அதை நினச்சி சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் நஷ்டப்படாதபடிக்கு. நமக்கு அநேக துக்கங்கள் இருக்கும், நம்மளாக வருத்திக்கிற துக்கங்கள் இருக்கும், சில மனிதர்கள் மூலமாக வருகிற துக்கங்கள் இருக்கும். ஆனால் தேவ ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தின் மூலமாக அந்த கொரிந்து திருச்சபைக்கு அவங்க உணர்வை, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்றால் அதை வெளிப்படுத்தி அது உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொண்டு வந்து இந்த நிருபம் அப்படியாக வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்கள் இருதயம் தொடப்பட்டு தேவனுக்கேற்ற அந்த துக்கம், ஐயோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருக்கிறேனா, ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி அந்த மனம் திரும்புதல், அவங்களுக்குள்ளே ஒரு மன மாற்றம் வருகிறது. அதன் மூலமாக வருகிற துக்கம்னாலே அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா நமக்கு தேவனோடு நெருங்கி வருவதற்கு தேவையான துக்கமாக இருந்தால் அது நன்மைக்கே. அப்போ இதனால் நஷ்டம் எதுவும் கிடையாது, தேவனுக்கேற்ற துக்கம் தான் அடைந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் அநேக துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் நாம் தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்கிறதா, தேவனோடு அதிகமாக நெருங்குவதற்கு இடையூறாக இருக்கிறதை தள்ளிவிட்டு தேவனண்டையில் நெருங்கி சேர்வதற்கான அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஈடுபடுவதற்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வருவதற்கான அந்த துக்கங்கள் இருக்கே, அது எல்லாமே நன்மைக்கே. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலே நாம் அவரோடு நெருங்கி வருவதற்கான அந்த ஒரு காரியங்கள் அப்படிப்பட்ட துக்கமாக இருந்தால் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரோடு நிலைத்திருப்பதற்கு இடையூறாக என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டும். அப்படி தள்ளிவிடத்துக்கு நாம் செயல்படும்போது சில டைம் நம்ம இருதயம் அது பாரமாக இருக்கும். அதை தள்ளிவிடும்போது நமக்கு துக்கம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒருபோதும் நாம் கவனத்தில் கொள்ளாதபடி நாம் ஆண்டவரோடு கிட்டி சேருவதற்கான காரியங்களில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடப்பதற்கு ஏதுவான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியத்தை தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் ஆண்டவரே 9ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேறு பிரித்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை ஆண்டவரே அப்பா அழகு பார்க்கிறீர்கள். நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த புதிய நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பங்களையும் அப்பா, சொந்த பந்தங்கள், உற்றா உறவினர்கள், இணைஞ்சின பந்துக்கள், அன்றே வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இதே முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.